சென்னை வளசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்தி பேய வெளியேறலாம் சொல்ல முடியாது. அங்க வட இந்தியாவில் போய் இப்ப இந்திய பேன் இந்தியா படமா இதை ஆக்க முடியாது. இந்த மண்ணில் பார்த்ததோட நீங்க நின்னுக்கிறணும். இப்ப இங்க பெரியார்னு ஒரு படம் வந்துச்சுல தங்கச்சி. இப்ப பெரிய சீர்திருத்தவாதிகள், முற்போக்குவாதிகள். ஆந்திராவில் அந்த படம் வெளியாகும் போது ராமசாமி நாயக்கர்னு வந்துச்சா? எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? எப்படி சேட்டை? எப்படி? ஆமா. அப்ப அதெல்லாம் அது பேசிட்டு கூடாது, அதை விட்டுறணும். இப்ப வட இந்தியாவில் போய் இந்திய எதிர்ப்பு போராடுறதுக்கான அவன் தாய்மொழி எதிர்த்து போராடின படத்தை கொண்டு அவன் வெளியிடுவான் தங்கச்சி. அதை விட்டுருங்க. அது ஒரு திரைக்கலைங்கிறது இன்னைக்கு வர்த்தகம் ஆயிடுச்சு. இந்த மைக் மாதிரி ஒரு சிறந்த மைக் இல்ல, இதை வாங்கி கேளுங்க. நீங்க அங்க இருந்தாலே இங்க கேட்கணும். இப்படி பேசித்தான் விற்கணும். என்னப்பா பெரும் முதலீடு, அதுல இழப்போறாம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை போய் கருத்தை எடுத்துக்கிட்டு பேசிக்கொண்டிரு. படம் தான் ஒரு பொழுதுபோக்கு வாழ்க்கையில இருக்குது. பொழுதுபோக்கே வாழ்க்கை இல்லை. அதை முதல்ல எல்லாரும் பிள்ளைகள் சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில கொஞ்சம் பொழுதுபோக்குன்னு இருக்கு. கொஞ்சம் நேரம் ஒரு கலை இலக்கியத்தை பார்ப்பது போறது இருக்குது. வாழ்க்கையே பொழுதுபோக்கு இல்லை. அவ்வளவு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. வேற அது தெரியல. வெறுப்புக்கு இயங்கும். இப்ப நான் நடிச்ச அடங்காத என் தம்பி சண்முகம் எடுத்தார். இப்ப எங்க அண்ணன் சரத்குமார், நான், என் தம்பி ஜீவபிராசு கதாநாயகனா நடிச்சாப்ல. நான் ஒரு காட்சி தான் நடிச்சேன். அதுலயே 6-7 வெட்டிட்டாங்க. நீ இந்த இப்ப சொன்னல, நீ மதத்தை காத்துட்டு மனிதத்தை கொல்ல நினைக்கிற, நான் மதத்தை தவிர்த்து மனிதனை காக்க நினைக்கிறேன் அப்படின்னதை தூக்கிட்டாங்க. அதனாலதான் இப்ப ஒரு தடவை பேசிட்டேன். புரியுதா? இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் அதுல 500 இடங்கள்ல வெட்டிட்டாங்க. இப்ப அவங்க அவங்களுக்கு ஏற்படைய எந்த அரசும் தன்னை புகழ்வது, தனக்கு ஆதரவா வர்ற கருத்துக்களை கருத்து சுதந்திரங்குது. அதுக்கு எதிர்கருத்துக்களை அது குறவலையை நெரிக்குது. அதை பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது அப்படிதான் செய்யுது. இப்ப அண்ணன் எடுத்த குற்ற பத்திரிக்கைன்னு ஒரு படம் வந்ததுல எப்படி கொதறி வந்ததுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும். மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் எடுத்தப்ப ஆபாவான அது முடங்கி அதோட படம் எடுக்கவே முடியாம போயிடுச்சு. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது. அதில் அதுக்குள்ள என்ன இவ்வளவு தூரம் அவங்க நெருக்கடி கொடுக்குற அளவுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதை எனக்கு நான் என்ன பார்க்குறேன். நான் நேற்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு இது நான் என்ன நினைக்கிறேன், திரையில் வர்ற ஜனநாயகனை பற்றி நீங்கள் பேசுறீங்க, தரையில் நிற்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சிக்கல், நான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த படத்துக்கு இந்த பொழுதுபோக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்குறீங்க. பகுதி நேர ஆசிரியன் வீர ரீதியில போராடுறான், அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்கிறீங்களே. தேர்வு வருது, தேர்வு நேரத்தில் பாடம் நடத்தி பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டிய அறிவிப்பு கூட்டுகிற ஆசான்கள் வீதியில் நின்று போராடிட்டு இருக்க, அவனை அடிச்சு தலைமுடியை பிடிச்சு வண்டியில ஏற்றி கையை காலை உடைக்கிறான். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. சம வேலை பார்க்கிறோம், சம ஊதியம் கொடுங்க ஆசிரியர் பெருமக்கள் வீதியில நிற்கிறான், பணி நிரந்தரம் கட்டி நிற்கிறான். தேவதை போல சேவை செஞ்ச மக்கள் கொரோனா நேரத்தில் அவர்கள் இன்னைக்கு தேவையில்லைன்னு சொல்லி செவிலியரை வீதியில போட்டிருக்க, அதை பேச மாட்டேங்கிற. இந்த அரசு மருத்துவர்கள் மறுபடி வீதிக்கு வந்துட்டான், எனக்கு ஊதிய உயர்வு கொடுன்னு, அதை பேச மாட்டேங்கிறீங்க. இதையெல்லாம் கவனிக்காத முதல்வர் இந்த ஜனநாயகம் படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம இந்த மறுக்குதுன்னு போடுறாப்புல. அப்ப இது முதன்மையான பிரச்சனையா இருக்கு. நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? நான் ஈரோடு கிழக்குல உங்களை எதிர்த்து போட்டிட்டேன். 5 நிமிஷம் அந்த குறித்த நேரத்துக்கு மேல பேசிட்டேன். அதுக்கு 7 வழக்கு என்னை என் பிள்ளைகள் மேல நிறுத்தி 2 நாளை செலவழிச்சு ஈரோட்டில் போய் நிற்கும். 7 வழக்கு போட்டிருக்கீங்க நீங்க. 5 நிமிஷம் நான் கூட பேசிட்டேனுங்க. ஒரு கூட்ட நெரிசலா 41 பேர் மரணிச்சிருக்காங்க. அதுல யார் வேலையுமே நீங்க முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர் போடலை. எப்படி வழக்காவே ஆக்கல? இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன், நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14,000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர். ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற, நீ அவனுக்கு 2 மிஷின்கன் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் போடல? உங்க துணிவு இல்லாம அவன் பேசுறான். தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமாண்டைக்கு நின்று பேசுறான். அவன் புகட்டாத கல்வி அறிவா? சொல்லுங்க. அவன் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சுதானே நாங்கள் வந்திருக்கோம். தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு, நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவனை எப்படி நீ இழிவா பேச அனுமதிக்கிற? உன் ஈவராவை பேசினா தாங்க முடியல. ஒரே நாள்ல 150 வழக்க போட்ட நீ. ஒரே நாள்ல 150 வழக்கு என் மேல.
போட்டாங்களா இல்லையா சொல்லுங்க, போட்டாங்களா இல்லையா? அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்கடா நீ என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க நீங்க? என் தாத்தன் முத்துராமலிங்க தவிர உமனேஸ்வரனை பேசுறான், நீ வேடிக்கை பார்த்துருக்க. அப்ப நாங்க வெறி உண்டு போயிட்டா நீ எது என்ன அவன் யாருன்னு நீ அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்க? ரெண்டு துப்பாக்கியோட 2 காவல். யாருக்கு ஆசல் கொடுக்குற? யார் அவன்? விடுதலை போராட்ட வீரனா? சொல்லுங்க யார்? இந்த நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க? இல்ல விஞ்ஞானியா, இல்ல சட்டமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா? யாருங்க? எதுக்கு அவருக்கு மக்கள் காசுல அவருக்கு நீங்க அரசு 2 காவலர், ஆயுத இந்திய காவலர் காவலுக்கு வச்சிருக்கு? எனக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க துணிவு இல்லாம அரசு அதிகாரம் என்னை பாதுகாக்குங்கிறது இல்லாம அவன் பேசுவானா? பேச்சுக்கு நடமாடிட முடியுமா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க நீங்க? நாங்க மானங்கட்டு போயிட்டோம், திருப்பி வந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம் உனக்கு. அந்த திமிரில தான் அவன் பேசுறான். ஏன் அவன் மேல எஃப்ஐஆர் போடல? நீ வேற அவ பேசுனதுக்கு ஒரே நாள்ல ஓடி ஓடி போய் வழக்கு கொடுத்த இடத்துல எல்லாம் என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை கோர்ட்ல ஏத்துன நீங்க. ஒரு தேசிய பிள்ளைகள் எழுச்சி உருகிற காலம், தமிழர் என்று தன்மானம் கொண்டு கிளர்ச்சி விட்டு எழுச்சி உருகிற காலம் இது. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது. ஐயா இறையன் எழுதுறாரு. நாங்க வெறும் அடிபட்ட புலி இல்ல, அடிமைப்பட்ட இனம் இல்ல, ரெண்டும் பார்த்து செய்யணும். சும்மா தேவையில்லாம வந்து அவன் பேட்டுக்கான். சரி, நேற்று விருதுநகர்ல வழக்கு பதிவு பண்ணி அவனை கைது பண்ணதுக்கு என்ன ரியாக்ஷன், என்ன நடவடிக்கை? என் தாத்தன் தெய்வ திருமகன உமனேஸ்வரன் சொல்றான். இவனுக்கு எப்படி தெரியும்? என்ன இவன் வீட்டு பெண்கள் அனுப்பிச்சு வச்சாங்க. சேட்டை தானே இது. ஏண்டா 4 சோத்துக்கள் இருந்துகிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு நீங்க என்ன விட்டுருவீங்க. உங்களை அந்த அரசு அதிகாரம் எத்தனை நாளத்துக்கிட்ட அந்த அதிகாரம் இருந்துரும்? எத்தனை நாளத்துக்கு? 5 வருஷம் இல்ல 10 வருஷம் 15 வருஷம் பார்த்தோம்டா. நிரந்தர முதல்வர் சொன்னவெல்லாம் இங்க படுத்திருக்கான்னு என்ன சிரிக்கிறீங்க? நிரந்தர முதல்வர் அப்படின்னா என்ன? வான நிரந்தரம்டா, கடல் நிரந்தரம்டா, மலைய நிரந்தரம் இல்ல. வெட்டி வித்துட்டா நாய். மலைய நிரந்தரம் இல்ல. பார்த்து பண்ணணும். சும்மா ஒன்னையும் சாட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. ஒரு பாடம் வரல அவ்வளவுதானே. இன்னைக்கு வரல, நாளைக்கு என் பிள்ளைகள் வந்தா பார்க்க போகுது. என்ன பண்டிகையில வரல கூட வசூல் படுவோம் இல்ல, அவ்வளவுதானே. அடுத்து கூட 10 நாள் ஓடினா அந்த பிள்ளைய போய் பார்த்துட்டு போறோம், அவ்வளவுதான். அவ்வளவு நீ எங்க கொண்டு தள்ளுற? ஒரு அறிவு சமூகத்தை அழிவு சமூகமா மாத்திக்கிட்டே போறியே. நீ பள்ளி கல்லூரியில அரசியல் பேசக்கூடாது தடை போட்ட, நீ சினிமா பேசக்கூடாது. ஏன்டா சொல்லல? நீ ஏன் சொல்ல? நீ ஏன் சொல்ல?